ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாக்கியலட்சுமி சீரியல். இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கோபி அவரோட அம்மாட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு, அந்த பழனிசாமி எதுக்காக நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்கலாம் வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிறப்ப மட்டும் வளர்ந்த பிள்ளைகளை வச்சுட்டு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்ப மட்டும் ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. வளர்ந்த பிள்ளைகளா? அந்த தம்பிக்கும் பிள்ளைங்க கிடையாது, சந்திராவுக்கும் பிள்ளைங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க கோபியோட அம்மா. யார் அந்த சந்திரா அப்படின்னு கேட்கிறாரு கோபி. உங்க அப்பாவோட தூரத்து சொந்தம் அந்த சந்திராவை தானே பழனிசாமி தம்பி பொண்ணு பார்க்க வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க கோபியோட அம்மா. ஏன் நீ யார நினைச்ச அப்படின்னு கேக்குறாங்க. நான் யாரையும் நினைக்கல, அந்த பழனிசாமி மேலேயே தேவையில்லாம நீங்க இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்க, அதனாலதான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. நம்ம சொந்தக்கார பொண்ணுக்கு ஒரு நல்லது நடந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்றாங்க கோபியோட அம்மா. அது கேட்ட உடனே கோபிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்தா நல்லதுதான், வேணா நானே பினான்சியலா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா, நானே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேம்மா, ரொம்ப சந்தோஷம்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ அந்த பழனிசாமி சந்திராவை தான் பொண்ணு பக்கம் வந்திருக்கிறானா, பாக்கியாவை இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு கோபி. ரொம்ப ஜாலியாக டான்ஸ் ஆடுறாரு, நம்ம ஆளு சேஃப் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. கோபி இப்போ ரொம்ப சந்தோஷமா ரூமுக்கு போறாரு. என்ன கோபி, நேத்தெல்லாம் ஏதோ பறி கொடுத்த மாதிரி அப்செட்டாக இருந்தீங்க, இன்னைக்கு என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. நீ சொன்னது கரெக்டா ராதிகா, பாக்கியாவை பொண்ணு பார்க்க வரலையா, எங்க சொந்தக்காரங்க யாரோ ஒரு சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறாளா, அவ்வளவுதான் அந்த லேம்ப் போஸ்ட் பொண்ணு பார்க்க வந்தானா அப்படின்னு சொல்றாரு கோபி. பாக்கியா இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னா நீங்க ஏன் அப்செட் ஆகுறீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. உங்களுக்கு பாக்கியா மேல பொசசிவ்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளோட ஃபியூச்சர் நினைச்சுதான் நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு குழந்தைகளை பாத்துக்கலையா, இல்ல நான் மயுவை பாத்துக்கலையா, அதே மாதிரி தானே பாக்கியாவும் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. நீங்க சந்தோஷமா இருக்கிறதும் கவலைப்படுறதும் பாக்கியாவை பேஸ் பண்ணி தான் இருக்குதுன்னா நான் எதுக்கு ஒய்ஃப்னு உங்களுக்கு இருக்கிறேன் அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. நேற்று என்னோட கொலிக் ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூட்டிட்டு போறப்ப நீங்க ரொம்ப அப்செட்டா இருந்தீங்க, அதுக்கு காரணம் பாக்கியா தான். இன்னைக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க, அதுக்கு காரணமும் அதே பாக்கியா தான் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராதிகா அப்படின்னு சமாளிக்கிறாரு கோபி. எதுவும் இல்லைன்னு உங்க வாய் தான் சொல்லுது, உங்க மனசுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ராதிகா. ஜெனி, இப்போ செல்லியனை ஏதாவது சாப்பிடுறியா, நான் எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு கிட்னஸாக இருக்குது, தலைவலிக்குது, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு செல்லியன். நான் டேப்லெட் போட்டு படுத்துக்கிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெனி சொல்கிறாங்க, பகலில் நான் நல்லா தூங்கிட்டேன், இப்போ கொஞ்ச நேரம் புக்ஸ் படிக்கலான்னு இருக்கிறேன், லைட் போட்டால் உனக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா செல்லியா அப்படின்னு கேட்குறேங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு செல்லியன். ஐ லவ் யூ ஜெனி அப்படின்னு சொல்கிறாரு செல்லியன். உனக்கு ஜுரம் ஏதாவது அடிக்குதா, இல்லை ஜுரத்தில் தான் இந்த மாதிரி உளருவாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஜெனி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நிஜமாக தான் ஐ லவ் யூன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு செல்லியன். இனியா ஹால்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேவோட மாமியார் சொல்றாங்க, இனியாட்ட நீ நல்லா படிக்கணும்னு கோவில்ல போய் சாமி கும்பிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்றாங்க. இனியாவுக்கு திருநீர் பூசி விடுறாங்க. எனக்கு பாட்டி அப்படின்னு எழில் சொல்றாரு. எழிலுக்குமே இப்போ திருநீர் பூசி விடுறாங்க. இனியா படிக்கிறத பாக்கியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னம்மா அவளை விட நீ ரொம்ப டென்ஷனா இருக்கிற போலயே அப்படின்னு கேட்கிறாரு எழில். நீ கவலைப்படாத பாக்கியா, அதெல்லாம் இனியா நல்லா எக்ஸாம் எழுதிடுவா அப்படின்னு பாக்கியா மாமியார் சொல்றாங்க. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, நீ இங்க உட்காந்து படிக்க வேணாமா, ரொம்ப சத்தமா இருக்கும், எங்க ரூம்ல வந்து படி அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க இனியாவை. ஓகே, இப்போ பழனிசாமி அம்மாவை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பாக்கியா குரல் கேட்டது அவங்க அம்மா இப்போ ரூம்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. உங்களுக்காக நான் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறேம்மா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இப்போ அம்மா சாப்பிட்டேன், பரவாயில்ல, அதை மத்தியானத்துக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பழனிசாமியோட அம்மா. அடுத்த தடவை வரப்ப ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொண்டு வரியா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு சுகர் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. யாருக்கு தெரிஞ்சா திட்டுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு பழனிசாமியோட அம்மா சொல்றாங்க. 1-2 ஸ்வீட் சாப்பிட்றதுனால சுகர்லாம் கூடாதுமா அப்படின்னு சொல்றாங்க பழனிசாமியோட அம்மா. பழனிசாமி சார் வீட்டுல இல்லையா அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. அவன் ரூம்ல ஏதோ வேலையா இருந்தான் அப்படின்னு பழனிசாமி அம்மா சொல்றாங்க. பழனிசாமி அவங்க அம்மா கூப்பிட்டதும் இப்ப அவர் அங்க வந்துடுறாரு. உங்க அக்காட்ட போன் பேசிட்டு இருக்கிறாரு, இந்த அம்மாட்ட பேசு அப்படின்னு போனை கொடுக்குறாரு. பழனிசாமியோட அம்மாவுமே இப்போ ஃபோனில் பேசுகிறாங்க. பழனிசாமி சொல்கிறாரு, எங்கள் அக்கா தான் கால் பண்ணியிருக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்தா என் கல்யாண பேச்சு தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சாரி சார், நீங்கள் வேலையாக இருந்தீங்களா, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. நீங்கள் நம்ம வீட்டுக்கு வர்றது தொந்தரவுலாம் சொல்லாதீங்க மேடம், நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு பழனிசாமி சொல்கிறாரு. இனியாவோட அப்பா இங்கே வந்தாருன்னு எழில் சொன்னார், அவர் ஏதாவது தேவையில்லாமல் பேசினாரா சார், சாரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அவர் தப்பாலாம் எதுவும் சொல்லல மேடம், இனிமே நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாது, உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாரு மேடம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு ஃபீல் பண்றாங்க பாக்கியா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.